சிவகாசி சின்னக்குளம் கண்மாயில ரோட்டு ஓரத்துல ஏழை பாழைகள் சின்ன சின்னதா வீடுகள் கட்டி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இங்க இருக்கிற சில முதலாளிகள் ரொம்பவும் நியாயவான்களாக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அந்த ஆக்கிரமிப்புகளை இடிச்சு தரைமட்டமாக்குனாங்க. அந்த நேரத்துல வீடு இழந்து தவிச்ச கணேசனுங்கிற ஒருத்தர் தீக்குளிச்சு செத்தே போனாரு. அந்த நேரத்துல அந்த மக்களோட கோரிக்கை என்ன தெரியுமா? முதல்ல பார்க் சைடுல இருக்கிற எம்எல்ஏ வீட்டை இடிங்க, அப்புறமா எங்க வீட்டை இடிங்கன்னு தான். ஆனா அவங்க கிட்ட எல்லா பேப்பரும் சரியா இருக்கு, அதை இடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பணக்காரங்க பிழைக்கிற பிழைப்பு எப்பவும் ரொம்ப சரியா இருக்கும், ஏழைகளுக்கு அந்த சூதுவாது தெரியாதுல்ல. அதான் கூலி தொழிலாளி கணேசன் செத்து போனாரு. இன்னொரு இடம் மத்திய சேனை பக்கத்துல 1-2 இல்ல 200 ஏக்கர் புறம்போக்கு நிலம் சத்தம் இல்லாம வளைச்சிட்டாங்க. 100 வருஷ ஆவணங்களை புரட்டி பாருங்க. அப்போ அந்த நிலம் என்ன நிலைமையில இருந்துச்சு? இப்போ அங்க என்ன ஃபேக்டரி இருக்குன்னு பாருங்க. சிவகாசி முனிசிபாலிட்டியில ஒரு சேர்மன் இருந்தாரு. அவரு நம்ம எம்எல்ஏ அப்பா மாதிரி இல்ல, நேர்மையான சேர்மன். அவரு கையில கத்தையா பேப்பர் இருக்கும். அது முழுக்க சிவகாசி முதலாளிங்க ஆக்கிரமிச்சு கட்டுன இடங்களை பற்றியது. அவரும் போராடி பார்த்தாரு. ஆனா சிவகாசி முதலாளிகளை எதிர்த்து நிக்க முடியல. இப்ப கூட நேர்மையா விசாரிச்சா, அதான் நம்ம விஜய் கேட்ட மாதிரி சிபிஐ விசாரணை வச்சா ஆக்கிரமிச்சவங்க வண்டவாளம், அத்தனையும் தண்டவாளம் ஏறிரும். போன வீடியோவுல ஒரு லேடி படத்தை தம்ப்நெயில்ல பார்த்துட்டு, என்னங்க அந்த அப்பாவை தப்பா நினைச்சோம், அவரு நிலத்து ஆட்டைய போட்டதை மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டீங்க இன்னும் ஒரு லோக்கல் சிவகாசி முதலாளி ஃபோன் போட்டாரு. அப்படியா, இன்னும் ஏதாவது இருக்கான்னு கேட்டோம். அவர் சொன்னாரு, ஆமா ஆமான்னு. அந்த அப்பா அவரோட வீட்டுக்கார அம்மாவோட கார்ல அடிக்கடி குற்றாலம் போவாரு. தளவாய் ஹவுஸ்ல தான் ரூம் போடுவாங்க. கார் டிரைவர் அவருக்கு எல்லா ஏற்பாடும் பண்றவர். அப்பா என்ன செய்வார்னா, வீட்டுக்கார அம்மாவை ஐந்தருவியில குளிக்கணும்னு கார்ல அனுப்பிடுவாரு. அவங்க போன உடனே வேறொரு இளம்பெண் அந்த ரூமுக்கு வருவாங்க. இதெல்லாம் அந்த டிரைவருக்கு தெரியும். ஏன்னா அப்பவே சொல்லி வச்சிருப்பாரு, நீ எவ்வளோ லேட்டா எஜமானி அம்மாவை கூட்டிட்டு வர முடியுமோ அவ்வளோ லேட்டா வா ஒன்னு. அவங்க சீக்கிரம் குளிச்சுட்டு வரக்கூடாதுன்னு கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாரு. டிரைவரும் முதலாளி பேச்சுக்கு ரொம்ப மதிப்பு கொடுப்பாரு. எஜமானி அம்மா சீக்கிரம் வராதபடி இன்னும் கொஞ்சம் குளிச்சுட்டு வாங்கம்மான்னு வேணும்னே லேட் பண்ணுவாரு. ஒருவேளை எஜமானி அம்மா அவசரப்படுத்தினா, வா போவோம்னு சொன்னா, டிரைவர் கொஞ்ச தூரம் காரை ஓட்டிட்டு வந்து கார் ரிப்பேர்னு சொல்லி தளவாய் ஹவுஸுக்கு தூரமா நிப்பாட்டிடுவாரு. அப்புறம் அப்பா முதலாளி அந்த பெண்ணோட பழகி முடிச்சிட்டு அனுப்புன பிறகு, அப்பெல்லாம் செல்போன் கிடையாதுல்ல, அவர் சொன்ன நேரத்துக்கு 2 மணி நேரம் கழிச்சு எஜமானி அம்மாவை கூட்டிட்டு வந்து தளவாய் ஹவுஸ்ல சேர்ப்பாரு. எப்பேற்பட்ட நல்ல அப்பான்னு பாருங்க. இந்த மாதிரி ஆளுங்க தான் மக்கள் சேவை பண்ண கிளம்பிடுறாங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அடுத்த வீடியோல இன்னும் நிறைய பேசுவோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.